ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பருப்பு பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு நெய் விட்டு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்பு பொடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாதத்துக்கு தான் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொடி நம்ம 6 மாதத்து வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் எடுத்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொடி. இங்கே பாருங்கள், நெய் தான் விட்டுருக்கேன். குழந்தைங்களுக்கு சேர்த்து அழகாக கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு பொடி. இன்றைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு பொடி சாதம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு அப்பளம், சிப்ஸு அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக. ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு பொடி சாதம். நம்ம உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். 1 கப் எடுத்துருக்கேன். இதே அளவுலேயே துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே அளந்துக்கலாம். அதே மாதிரி துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு. தீயை கம்மியாக வச்சுட்டு பொறுமையாக நல்லா செவக்க வதக்கிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பொடி. உளுந்து பொரிஞ்சோடனே நல்லா மணமாக வாசனையாக இருக்குது. இது கூடவே ஒரு 5 6 திட்டமான கார மிளகாய் சேர்த்துக்குங்க. காரம் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றீங்கன்னா சேர்த்துக்குங்க. ஆனால் பருப்பு பொடிக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் குழந்தைங்களும் சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திட்டமாக சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த டைமில் 2 இலை கொத்தா வர்ற மாதிரி கருவேப்பிலை உங்களுக்கு வேண்டாம்னா நிறுத்திக்கிங்க, வேணான்னா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை சேர்த்துனா ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டு எடுத்து 1 கப்பு பொட்டுக்கடலை. இந்த சூட்லேயே அந்த பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டுடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்பூனுக்கு ஜீரகம். சூடு இருக்குது, இந்த சூட்லேயே போதும். அதனாலேயே இரும்பு வானல் இந்த சூட்டில் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆற வச்சுருக்கேன். கருவேப்பிலையெல்லாம் நல்லா உடையும் ஆறிடுச்சுனாக்கா. முணுமுணுப்பு பார்த்திங்களா, நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. ஒரு பெரிய சைஸு பூண்டு தோல் நீக்கி 1 பாதியமாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் நல்லா வறுபடும். பெருங்காய கட்டி இருந்தாக்கா நீங்கள் இப்போ சேர்த்து இந்த எண்ணெயில் வதக்கிக்கிங்க. நான் பொடி தான் சேர்க்க போகிறேன், அதனால் நான் பெருங்காயம் சேர்க்கல. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்திருக்கணும். அப்படியே பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இதுவும் சூடாகட்டும். அதுக்கப்புறம் பொடி ரெடி பண்ணிட்ட பிறகு இதை அது கூட சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா ஆற எடுத்து நம்ம ஜாரில் அப்படி சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு. இது பொடிக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்குங்க. பெருங்காய பொடி கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. 1 ஸ்பூனுக்கு விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துட்டு நம்ம பொடியெல்லாம் எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இந்த பூண்டு சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பூண்டெல்லாம் சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைமு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும்னா ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளி சேர்த்துக்குங்க. நான் புளி சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், பொடி எப்படி இருக்க பாருங்கள், நல்ல மணமாக வாசனையாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு பருப்பு பொடி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு குழம்பு செய்யலைன்னா கூட இந்த மாதிரி பருப்பு பொடி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தால் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா நெய் விட்டு கொடுங்க, ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். பூரி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஏலக்காய் 1. இங்கே பாருங்கள், தேங்காய் ஒரு 4 பீஸு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 4-5 முந்திரி. விருப்பம்தான் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா பரவாயில்ல, சேர்த்து அரைச்சா கொஞ்சம் நல்லா கிரேவி நல்லாயிருக்கும். தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு நான் வச்சுருக்கேன், அதனால் இதில் சேர்க்கலை. இஞ்சி பூண்டு நீங்கள் பேஸ்ட்டு வச்சில்லைன்னா இதில் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பன்னீர் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம் சப்பாத்திக்கு. பன்னீர் கிரேவி மட்டும் நான் வீடியோ காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் பாதி தான் ரெடி பண்ண போகிறேன். சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் பாதி தான் எடுத்திருக்கேன். அது சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் எல்லாம் ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துருங்க. அதை திருப்பி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். எண்ணெயை வடிகட்டிட்டு அதை எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதே வானல்லையே இன்னும் ஒரு 2 ஸ்பூன் விட்டுடலாம் எண்ணெய். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் நீர் பாத்திரத்தில் கட் பண்ணியிருக்கேன். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், காரம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். நல்லா கொஞ்சம் கூடுதலாக, இதுதான் நமக்கு காரமே. ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். தீயை குறைவாக வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சிருக்கிற இதை அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாலாம் சேர்த்துருக்கோம், பச்சை மணம் போகட்டும். கொஞ்சம் இது பாருங்க, நல்லா வதக்கிட்டேன். ஒரு 3 ஸ்பூன் வர்ற மாதிரி தயிர் இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, மசாலா விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது. அந்த டைமில் ஜாரில் இருக்கிற கொஞ்சமாக தண்ணி அப்படியே நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க. இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் ஒரு செகண்டு இந்த மசாலா கூட கொஞ்சம் சேர்ந்தா போல் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் திட்டமாக ஊற்றி கலந்து வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். அப்படியே மூடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுது. மல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீர் கிரேவி தக்காளியோடு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பன்னீர் கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு தான் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.